ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எப்படியாச்சும் குலோப் ஜாமுன் சாப்பிடணுங்கிற ஆர்வ கோளாறில் ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுன் மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேங்க. 150 கிராம் பால் சேர்த்து இந்த அளவுக்கு சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கிட்டேங்க. 400 கிராம் சர்க்கரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டேங்க. அது கூட 100 கிராம் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அடுப்பை பற்ற வச்சு அந்த பாத்திரத்தை வச்சுட்டேங்க. இந்த சர்க்கரையும் இந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விட்டாச்சுங்க. ஒரு கம்பி பதம் வந்ததுமே 4-5 ஏலக்காவும் தட்டி உள்ளார சேர்த்துட்டேங்க. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டேங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. பிடிச்சு வச்சிருந்த உருண்டைகளை அந்த எண்ணெய் சூடு ஏறினதும் ஒன்று ஒன்றா உள்ளார சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரிச்சிக்கிட்டேங்க. பொரிச்சு வச்ச உருண்டைகளை எடுத்து அந்த பாகில் சேர்த்துக்கிட்டேங்க. இதை அடுத்த நாள் காலையில் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் ஜூஸியாக செம்மையாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.